ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சபிகால் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15-20 டேஸாக ஸ்டோர் பண்ணி வச்ச பால் தாங்க. நானும் வந்துட்டு பட்டர் செய்யலான்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவேன். ஆனால் வந்துட்டு செய்ய முடியாமல் போயிடும். பட் அந்த ஸ்டோர் பண்ணதை மிக்சியில் போட்டு 2 ஐஸ் க்யூப்ஸு ப்ளஸ் கொஞ்சம் சில் வாட்டர் இது எல்லாமே போட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கேப் விட்டு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மிக்சியில் ஒரு 2 ஸ்பீடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை விடாமல் கிரைண்ட் பண்ணுங்கள். பட்டர் அப்போ தாங்க வரும். நானும் 10 மினிட்ஸ் ஆச்சு சாலிடாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நீங்கள் பட்டரை தனியாக இது பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் நான் சால்ட்டே ஆட் பண்ணல. சப்போஸ் வேணும்னா நீங்கள் கொரியண்டர் சாப் பண்ணி போட்டுக்கலாம். எதாவது ஹர்ப்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் ப்ளெயினாக தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ ஹோம்மேட் பட்டர் இப்படி தான் பண்ணணும். நானும் இப்படி தாங்க கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் வீட்லேயே பால் கலெக்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் சபிகால். டாடா, பாய்.